ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நாளையோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 26,172 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 26,205, லோ பார்த்தீங்கன்னா 26,119, ஹை பார்த்தீங்கன்னா 26,233. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 26,177 முடிஞ்சது. எவ்வளவு? 26,177 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்று க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது வெறும் 4 பாயிண்ட் தான் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்றை கம்பேர் பண்ணும்போது பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் தெரியல. ஸோ அதே லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 26,240 லெவலில் பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுத்துருந்தது 26,100ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ரெண்டு தான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மார்னிங் என்ன ஆச்சுன்னா கேப் டவுனில் ஓப்பன், அதாவது ஃப்ளாட்டான ஓப்பன் கொடுத்து 26,223 வரைக்கும் வேலை போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷங்க. அதாவது 200 அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டு மார்னிங் இனிஷியலாக அங்கேருந்து கீழே இறங்கினது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 26,119 வரைக்கும் கீழே இறங்குச்சு. இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 26,100 கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து எவ்வளோ தூரம் போச்சுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,233 வரைக்கும் ஹை போச்சு. ஆல்மோஸ்ட் நியர் டு அவர் ரெசிஸ்டன்ட். நம்மளோட ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 26,240. ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு முடியும் போது 26,177 முடிஞ்சது. பட் டோட்டலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்டில் தான் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் இறங்கி ட்ரேட் பண்ணியிருந்தாலும் பெரிய லெவலில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியதுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா டோட்டலாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து சைட்வேஸில் இருந்ததுனால ப்ரீமியம் தான் உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம். இன்கேஸ் ஆப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும் போது ஆப்ஷனோட ப்ரீமியம் தான் எரோட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக எங்கே எடுத்துருந்துருக்கணும்னா மார்க்கெட் இன்றைக்கி லோவான 26,199 இருக்கும்போது ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் அந்த 26,100 நம்ம சப்போர்ட் ஒன்றா கொடுத்தது சப்போர்ட் ஒன்றா ட்ரீட் பண்ணி நீங்கள் அங்கேருந்து பை எடுத்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு பார்த்துருந்துருக்கலாம். இன்கேஸ் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இருந்திருக்காது இன்றையோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு மாற்றமும் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் என்ன கொடுத்துருந்தோம் 26,240 கொடுத்துருந்தோம். 240 பிரேக் ஆகலை, 233 வரைக்கும் தான் போச்சு. ஸோ அங்கேருந்து திருப்பிக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃபில் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24/12/25 ஓகேங்களா. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 26,240 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஏழியராக என்ன ரெசிஸ்டன்ட் 2 கொடுத்துருந்தோமோ அதே தான் நாளைய மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகும். அதாவது 26,320 லெவல் 320 +. ஸோ இதை எக்ஸாக்டாக நல்ல கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் தான் ஃபர்தராக நம்ம வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் 26,100 கொடுத்துருந்தோம். இந்த இடம் கொடுத்துருந்தோம். ஏன்னா என்ன சொல்லி கொடுத்துருந்தோம், இந்த ஏரியாவே பிரேக் ஆகவே இல்லை. அதனால் 26,100 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் லோ பார்த்திங்கன்னா 26,119 லெவல் வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே ஏறிச்சு. ஸோ அதனால் திருப்பி சொல்கிறேன், நாளைய மார்க்கெட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 26,100 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் 2 இந்த தடவை கொஞ்சம், ஏன்னா அந்த இடமே இதாகலை. அதனால் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 26,050 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு 50 பாயிண்ட் தாங்க. ஏன்னா அந்த 26,100 இன்றைக்கி பிரேக் ஆகலை. ஸோ அதனால் சப்போர்ட் பாயிண்ட் 1 வந்து அப்படியே வச்சு சப்போர்ட் 2 வந்து நம்ம ரிவர்சல் எடுத்து 26,050 லெவலுக்கு நம்ம கொஞ்சம் மேல் நோக்கி கொண்டு போயிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணும்போது முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1ஆன 26,240 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 26,100 வந்து க்ரூஷலாக இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ நேற்று என்ன லெவலில் முடிஞ்சதோ அதே லெவலில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒன்று எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ட் வந்து மார்க்கெட் இறங்கும் பட்சத்தில் செல்லோ புட்டோ போங்க. அதே நேரத்தில் எக்ஸாக்ட் சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கும்போது பை ஆப்ஷனோ போங்க. அதுதான் கரெக்டான. இன் பிட்வீனில் இருக்கும்போது கொஞ்சம் அவசரப்படாமல் வெயிட் பண்ணி சான்ஸ் வந்து வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.